உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிந்து எல்லாருடைய முடிவுகளும் சீராகவும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வெளியே வந்திருக்கிறது. இங்கே ஒரு சிலர் புலம்பெயர் தேசங்களில் இருந்து பேசுபவர்களில் இதில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அல்லது முறைகேடான வகையில் இலங்கையினுடைய இந்த பாராளுமன்றத்தின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அங்கே முறைகேடுகள் இடம்பெற்று அதனுடைய முடிவுகளில் பிரச்சனை இருக்கிறது, மீள அவற்றை எண்ண வேண்டும். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஒரு சில புலம்பெயர் தமிழர்களிடையே ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மை அதுவல்ல. என்று சொன்னால் இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தலில் அங்கே பாராளுமன்றத்தினுடைய முடிவுகள் எண்ணுகின்ற இடத்தில் போட்டியில் அந்த பாராளுமன்ற தேர்தல் போட்டியில் ஈடுபட்ட அத்தனை வாக்காளர்களும் முன்னே இருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் தான் வாக்கு எண்ணும் பணி இடம்பெறும். அதனால நிச்சயமாக இவ்வாறான மாற்று வேலைகள் செய்வது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் கூட அங்கே பாராளுமன்ற தேர்தல் யாழ் மாவட்டத்தினுடைய தேர்தலினுடைய முடிவுகளை எண்ணுகின்ற பணியில் இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபரிடம் இது சம்பந்தமாக விசாரித்த பொழுது இல்லை, அது அப்படி எதுவுமே நடக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒருவர் வாக்கு எண்ணுகின்ற இடத்துக்கு வருவது அல்லது பணிபுரிய வருகின்ற பொழுது அவருக்கான அங்கே சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அங்கே தொலைபேசியிலேருந்து எல்லாமே வாங்கிக்கிட்டு தான் விடுவாங்க. உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் யாருக்கு எதிராகவோ அல்லது யாருக்கு சார்பாகவோ எண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அத்தனை கட்சி உறுப்பினர்களும் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் வச்சு எண்ணுகின்றோம். இதில் ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு சிலர் விதண்டாவாதம் பேசுவதற்காக அல்லது ஒரு சில ஞானிகள் போல பேசுபவர்களோடு பேசுகின்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன சொன்னால் பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளில் எண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக அந்தந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு முன்னால் தான் வைத்து எண்ணுகின்றபடியே இதில் குளறுபடிகள் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த தமிழரசு கட்சியில பார்த்தீங்கன்னா தேசிய பட்டியலில் யார் உள்ளே போவது அப்படின்ற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில சுமந்திரன் அவர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் தான் தேசிய பட்டியலின் ஊடாக உள்ளே வர மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஒரு மீடியா அதாவது விலையொலிக்கு நேர்காணல் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்து உள்ளே என்னை அனுப்புமாக இருந்தால் நான் உள்ளே செல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நான் ஏற்கனவே உங்களோட பயந்திருந்த விஷயமாக இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்தினேன். ஆனால் அங்கே சுமந்திரன் திருப்ப பாராளுமன்றம் செல்வதற்கு எத்தனைப்பார் அல்ல முயற்சிப்பார் அப்படியாக இருந்தால் தமிழ் மக்களிடையே இன்னும் அவர் அசிங்கப்பட வேண்டி வரும். என்னன்னு சொன்னால் தமிழ் மக்களிடையே குறிப்பிட்ட நபர் அதாவது சுமந்திரன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்த பெயர் அல்லது நட்பெயர் அப்படின்றது கெட்டுவிட்டது. அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் இருந்த ஒரு நபரை எதுக்காக திரு சம்பந்தன் அவர்கள் உள்ளே எடுத்துக்கொண்டார், அதுக்கப்புறமாக எதுக்காக தமிழரசு கட்சியில் எடுத்துக்கொண்டார், இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் இருந்தாலும் இவர் ஒரு அதாவது இந்தியாவிலிருந்து இயக்கப்படுகிற ஒருவர் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றார். யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய சுமந்திரன் அவர்கள். அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பிரதான நோக்கமாக இருந்த இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசியம் இதற்றை உடைக்க வேண்டும். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக தான் தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டிருந்தார். அதனால அவருடைய நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அரசுக்கு சார்பாக செயற்படுவதாக இருந்தது. இதனால அவர் தமிழரசு கட்சிக்குள்ள தமிழரசு கட்சியில இருந்து பிரிவினைகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறமாக தலைவர் போராட்டம் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனையை உண்டு பண்ணி அதுக்கப்புறமாக அந்த கட்சியை உடைத்தார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இங்க பேசு பொருளாக இருக்கிறது. இதுக்குள்ள நான் அனாவசியமாக சில விஷயங்களை கூடுதலாக பேச விரும்பல. ஏன்னா நீங்க எல்லா மக்களுமே பார்த்த விஷயம் தான். இந்த வேளையில சுமந்திரன் அவர்கள் தேசிய பட்டியலின் ஊடாக வருவாரா இல்லை மாவை சேனாதி ராஜா உள்ளே வருவாரா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுல மாவை சேனாதி ராஜா சொல்லியிருக்கிறார் தனக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய பட்டியலூடாக அங்கே உள்ளுக்கு தான் செல்ல வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த வழியில் மாவை சேனாதி ராஜா அவருடைய முதுமை காரணமாக தன்னுடைய வேலைகளை தன்னால் செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. அவருக்கு பக்கத்தில் இன்னொருவர் அவருடைய அத்தனை வேலைகளும் செய்வதற்கு இன்னொருவர் தேவை. அந்த வேளையில அவர் எதுக்காக பதவிக்கு ஆசைப்படுகிறார் அல்லது எதுக்காக பதவிக்கு ஆசைப்பட்டு தான் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றம் செல்ல வேணும் அப்படின்னு சொல்லி தமிழரசு கட்சிக்கு முண்டு கொடுக்குறாருன்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இலங்கையினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி அல்லது இந்த பாராளுமன்றத்தில் வேலைகள் இல்லாமல் சும்மா இருப்பவர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி நல்ல ஒரு பாராளுமன்றத்தை அமைப்பதுதான் இந்த அரசு கட்சியினுடைய
முடிவாக இருக்கிறது. அந்த வேளையில் வந்து இவர்கள் எதுக்காக அதுக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுறார்கள், அது எதுக்காக திருப்பி தமிழரசு கட்சி தேசிய பட்டியலின் ஊடாக மாவை சேனாதி ராஜா போய் இனி என்னத்தை சாதிக்க போகிறார் அப்படின்ற கேள்வியும் தமிழர்களிடையே இருக்கிறது. என்ன சொன்னால் இதுவரை காலம் அவர்கள் என்னத்தை செய்தார்கள் அப்படின்ற இளமையானவர்கள் அல்லது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அல்லது வந்து அங்கே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட பேசுபொருளாக இன்று தமிழரசு கட்சியுடைய இந்த தேசிய பட்டியல் பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் இன்று வவுனியாவில் வந்து தமிழரசு கட்சியினுடைய காரியாலயத்தில் வந்து இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும், யாரை வந்து நாங்கள் தேசிய பட்டியலின் ஊடாக அனுப்பது, இப்படியான பிரச்சனைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்திருந்தது. இதுக்கான எந்த விதமான முடிவுகளும் இதுவரை கிட்டவில்லை. பார்க்கலாம் இதனுடைய முடிவுகள் என்ன, அதுக்கப்புறமாக தமிழரசு கட்சியிலேருந்து யார் தேசிய பட்டியலில் போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால் தமிழரசு கட்சியில் வந்து சுமந்திரன் போவாரா அல்லது வந்து மாவை சேனாதி ராஜா தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றம் செல்வாரா அல்லது புதியவர்களை அனுப்புகிறார்களா அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன ஒரு சில மனத்தியாளங்கள் அது நாளை அநேகமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புலம்பெயர் தேசங்கள் எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை வந்து அவதூறு பரப்புகிற ஒரு விஷயம் வந்தால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரோ பிரதமரோ அல்லது உடனடியாக அந்த கட்சியை விட்டோ அந்த பதவியை விட்டு உடனே போவாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அது வந்து மிக குறைவான ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னால் யாருமே அதனை வந்து செய்வதில்லை. எல்லாருமே வந்து பதவி கதிரைக்கு ஆசைப்பட்டு கொண்டு அதனுடைய பேருக்கு ஆசைப்பட்டு கொண்டு என்ன சொன்னால் பாராளுமன்றம் சென்றால் தங்களுடைய பதவிகள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய செலவுகளுக்கெல்லாம் பணங்கள் வரும், இந்த வேலையும் செய்ய தேவையில்லை, நாங்கள் சுகபோக வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இருக்கிறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கு. எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே நேற்று பயந்திருந்தேன் சாவகச்சேரி மக்கள் அப்படியே சந்தோஷ மலையில் அப்படி அவரை வந்து ஆராத்தி எடுத்து கையில் தூக்கி அவரை வந்து வச்சிருந்ததை பார்க்கலாம். அவ்வளவுக்கு அன்பும் உபசரிப்பும் ஆதரவும் வந்து பார்த்தீங்கன்னா சாவகச்சேரி மக்கள் கொடுத்துருந்தாங்க. கேக் வெட்டி கொண்டாடினாங்க. மக்கள் வெள்ளம் எல்லாருமே வாக்களித்தார்களா வாக்களிக்கவில்லை, எல்லாருமே டாக்டர் அர்ச்சனா வென்று விட்டார் அப்படின்ற ஒரு பெருமிதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே வந்து ஒன்று கூடி அவரை வந்து அரவணைத்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து ஆதரவு கரம் கொடுத்துருந்தாங்க, மற்றமற்ற கேக்கும் வெட்டி கொண்டாடி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பேசுபொருளாக இருக்கிற டாக்டர் அர்ச்சனா விழுந்திருக்கின்ற பொழுது அல்லது வந்து அவரை நசுக்குகின்ற பொழுது அல்லது அவர் நசுக்கப்படுகின்ற பொழுது ஆதரவு கரம் கொடுக்காத வலியொலிய நண்பர்கள் சகோதரர்கள் ஊடகத்தினர் எல்லாருமே வந்து இப்பொழுது அவர் வெண்டு பாராளுமன்றம் சென்றதுக்கு அப்புறமாக அவரை வந்து பேட்டி எடுப்பது அல்லது அவருக்கு வந்து ஆதரவு கரம் கொடுப்பது போல அவரோட ஒட்டி உறவாடுகின்ற ஒரு விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவருடைய மனசுக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன், நான் நல்லது செய்கிறேன்னா கெட்டது செய்கிறேன்னா, எந்த அளவுக்கு நான் யூடியூபர்ஸுக்கு வந்து புதிய யூடியூபர்ஸுக்கு அதாவது வந்து வலியொலி நண்பர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே டாக்டர் அர்ச்சனாவுக்கு தெரியும். அவர் வந்து அவ்வளவு தனக்கு தெரிந்த தன்னுடைய முகநூலோ அல்லது வந்து யூடியூப் தளத்தில் போகின்ற பொழுது அங்கே காணுகின்ற தனக்கு ஆதரவு கரம் கொடுக்கின்ற அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா ஆதரவு கரம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், எல்லா வலியொலி சகோதரர்களுக்கும் தெரியும். என்னுடைய பயிர்கள் உட்பட எல்லாருடைய பயிர்களையும் டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய முகநூல் பகிர்ந்து அவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சனா விழுந்திருக்கின்ற பொழுது அவர் வந்து நசுக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு எதிராக பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஓடி ஒழித்து திரிந்த ஊடகங்களாக இருக்கலாம், பெரிய ஊடகங்கள் சிறிய ஊடகங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டாக்டர் அர்ச்சனா வென்றதுக்கு அப்புறம் அவரை வந்து தான் நாடுவது, உங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்ன, நீங்கள் எப்படி வெற்றி கொண்டீங்க, இதில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, எல்லாமே வந்து ஏற்கனவே அவர் வந்து தன்னுடைய முகநூலையும் ஏற்கனவே மற்ற விலையொலி சோதர்களுக்கு பயந்திருந்தாலும் இந்த அவரை விட்டு விலகி இருந்த அல்ல அவர் வந்து அவரோட ஏதாவது கேள்வி கேட்டா பிரச்சனை அல்லது அவருடைய பகிர்ந்த பிரச்சனை என்று சொல்லி இருந்த நிறைய வலியொலி சகோதரர்கள் அதே மாதிரி ஒரு சில பெரிய பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பற்றி எழுத தொடங்கி இருக்கிறது, அவரை பற்றி பேச தொடங்கி இருக்கிறது. அவரை வந்து பேட்டி எடுப்பதற்காக அந்த பெரிய அல்லது அவரை வேண்டாம் என்று சொன்ன வலியொலி சகோதரர்கள் கூட அவரிடம் சென்று பேட்டி எடுத்துக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம், அதாவது இந்த டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை யாரை எப்படி எங்கே நடத்த வேண்டும் என்ற எல்லா விஷயமும் அவருக்கு வடிவாக தெரியும். யார் அவர் தன்னை வந்து வேணாம் என்று சொன்னார்களோ, யார் அவரை வந்து தூக்கி எறிந்தார்களோ, யார் அவரை அவமானப்படுத்தினார்களோ, யார் அவரை வந்து தரக்குறைவாக சொன்னார்களோ, அவதூறு பரப்பினார்களோ, இவர்கள் எல்லாமே அவருடைய மனசில் இருக்குது. அவர்களுக்கு வந்து ஒரு வலிவொலியில் வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் எப்படி பதிலை நறுக்காக சொல்லி அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து சொல்லணுமோ அந்த பதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நறுக்காக சொல்லியிருந்தேன். அப்படியே அந்த நேரடியாக சொல்லியிருந்த அதில் சொல்கின்ற பொழுது அவருக்கே அது பட வேண்டும் அல்லது அவருக்கு மனசில் வந்து அது தட்டுப்பட வேண்டும். ஓகே, இதை வந்து எனக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா என்னுடைய பகிர்வுகளோ அல்லது ஏதோ என்னை பற்றி பிடிக்காமத்தான் இந்த பகிர்வுகள்
சொல்கிறார் அல்லது பதில் சொல்கிறார் அப்படின்ற விஷயம் அவருக்கு வந்து மனசில் வரணும். ஆனால் அது வருதா வரலையா எனக்கு தெரியல. ஆனால் கண்டென்ட் கிடைக்குது அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா பற்றி போஸ்ட் போட்டாங்க வியூஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமான பார்வைகள் வருதுன்றதுக்காக டாக்டர் அர்ச்சனாவிடம் பேட்டி எடுத்தாலும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து தான் செய்தது தனக்கு யார் யார் என்ன செய்தார்கள் அப்படின்றத வந்து சரியான வகையில் பயன்படுத்தி கொண்டார். பழி வாங்குவது அல்ல அவருடைய நோக்கம். ஆனால் அவருடைய மனசில் அந்த வலி வேதனை தான் விழுந்து இருக்கின்ற பொழுது சாப்பிடாம இருக்கின்ற பொழுது தன்னை அவமானப்படுத்திய ஊடகங்களை எல்லாரையும் வந்து அவருடைய மனசில் இருக்கும். ஆனால் அதற்காக அவர் பழிவாங்கல்ல. ஆனால் அவர் கருத்து சொல்கிறார், எல்லாரையும் அரவணைக்கிறார். அவருடைய சொன்னார் அவருடைய மனசில் அந்த அவருடைய வேதனையை அவர் வெளிக்கொண்டு வருவது அப்படின்றது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த விஷயங்களோடு இன்றைய இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.